இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. விநாயகன் 259 மாண்புமிகு உறுப்பினர் திரு கார்த்திகேயன், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். உட்கார்ந்து தயவு செய்து உங்களால் நிற்க முடியும், நல்லா ஹெல்த்தியா இருக்கீங்க, தயவு செய்து உட்கார்ந்தே பதில் சொன்னா எங்களுக்கு வயசான காமிக்கிறீங்களா சார்? இல்ல, நாங்க அதை சொல்லல, நாங்க இளைஞரா தான் பாக்குறோம். இல்ல நான் பாரிமன். ஓகே. பேரவைத் தலைவர் அவர்களே, சங்கராபுரம் ஒன்றியம் புளியங்கோட்டை மலைப்பகுதியில் அருகே கல்வராயன் மலைத்தொடரிலிருந்து உற்பத்தியாகும் முசுகுந்தா ஆற்றின் குறுக்கே எல்என்பட்டி கிராமத்தில் நீர்த்தேக்கம் அமைக்கும் திட்டம் ஆய்வில் உள்ளது. தொழில்நுட்ப பொருளாதார ரீதியாகவும் இதை கவனிக்கணும், ரீதியாகவும் சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் நிதி நிலைமைக்கு ஏற்ப முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய 50 ஆண்டு கால கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் அவர்களும் மணலூர்பேட்டையில் ஒரு 75 கோடி ரூபாயில் தடுப்பணை கட்டித் தருவதற்கு ஆணை பிரித்தமைக்கு முதலில் தொகுதி மக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த முஸ்குந்தா நதியில் அமைக்கப்படுகின்ற அந்த தடுப்பணைக்கு அங்கே மக்கள் விரும்புகின்ற இடத்தில் போதிய இடத்தினை அரசுக்கு தானமாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அரசு விரைந்து கட்ட முன்னுரிமை என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, இந்த பகுதியில் ஒரு அணைக்கட்டு கட்டுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. பிசி ரேஷியோ குறைவாக இருக்கிறது என்பதற்காக அதை விட்டுவிட்டார்கள். பின்னர் தொடர்ந்து வலியுறுத்தியதால் 2005 இத்திட்டம் மீண்டும் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் 2.50 லட்சம் ஏக்கர் பாசனம் பெறும் என்று சொன்னார்கள். இத்திட்டத்தை செயல்படுத்த 62 ஏக்கர் பட்டா நிலம், 30 ஏக்கர் புறம்போக்கு நிலம் மற்றும் 16 ஏக்கர் வன நிலம் தேவைப்படுகிறது. இத்திட்டத்துக்கு விரிவான சால ஆய்வு மற்றளவிலே மாதிரி சேகரித்து விரிவான அமைப்புடன் வைக்கப்படும். என்றாலும் நான் முன்னாலே சொன்னதை போல் இது சாத்தியக்கூறுகள் நிதி நிலைமை ஏற்க தான் பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் செய்யாத திட்டங்களை கடந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்திலே நீர்வளத்துறையில் மட்டும் எங்கள் தொகுதியில் ஒரு 200 கோடி ரூபாய் அளவிலே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த துறையின் கீழ் பாக்கம்பாடி அணைக்கட்டும் அதேபோல் ராமராஜபுரம் வாய்க்காலும் தூர்வாரப்படுமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். தூர்வாரத்திலேயே நீ ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க. அவங்க ஏரியாவில் கடந்த 4 ஆண்டுகளில் பழைய திருவாங்கூர் ஏரி புனரமைத்தல் 21.47 கோடி, பழைய சொரக்கால் ஏரி புனரமைத்தல் 10.89 கோடி, பள்ளிப்பட்டு ஏரி சீரமைத்தல் 14.65 கோடி, வேளாண் ஏரி புனரமைத்தல் 13.28 கோடி, கடையநல்லூர் பெரிய ஏரி சேர்த்தல் 24.40 கோடி, களத்தூர் சித்தேரி ஏரி அமைக்க 20.29 கோடி, பல்கலச்சேரி ஒரு புனரமைக்க 1.13 கோடி. அது மட்டுமல்ல 7 அணைக்கட்டுகளை கால்வாய் சீரமைக்க 5.31 கோடி. அது மட்டும் மணிமுக்தா அணையில் செய்வதற்காக 2.34 கோடி, பொருமாள் ஏரி அணைக்கட்டு 8 கோடி. இதுவே 4 ஆண்டு காலையில் 122 கோடி. அது மட்டும் அல்லாமல் இப்பொழுது அந்த தேர்தலில் மற்ற ஏரிகளை எல்லாம் தூர்வாருவதற்காக 75 கோடி, மணிமுக்தா அணை பழுதடைந்த ஷட்டர்கள் புதிய அமைக்க 20.76 கோடி. இது ஒரு 95 கோடி. போதுமா? மாண்புமிகு உறுப்பினர் கி அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம். தென்பெண்ணை ஆற்றில் வாணிவுண்டு அருகில் நீர்த்தேக்கம் அமைத்தால் கிருஷ்ணகிரி தொகுதியில் சுமார் 4000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். எனவே இத்திட்டம் நிறைவேற்றுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் முன்வருவாரா என பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில்
என்ன சொன்னீங்க கவனிக்கல. தென்பெண்ணை ஆற்றுல தானே. பேரவைத் தலைவருக்கு வணக்கம். தென்பெண்ணை ஆற்றில் வாணி ஒட்டு அருகில் நீர்த்தேக்கம் அமைத்தால் கிருஷ்ணகிரி தொகுதியில் சுமார் 4000 ஏக்கர் நிலங்கள் தென்பெண்ணை பாசன ஆற்றுல எந்த இடம்? வாணி ஒட்டுன்னு சொல்லிட்டு பாலி வாணி ஒட்டு வாணி ஊத்து எனக்கு தெரியும். அமைச்சருக்கு வாணி ஊத்து தென்பெண்ணை ஆற்றுல. அங்க வந்து நம்ம நீர்த்தேக்கம் அமைத்தால் கிருஷ்ணகிரி தொகுதியில் குறைந்தபட்சம் ஒரு 4000-5000 ஏக்கர் நிலங்கள் வந்து பாசன வசதி பெறும். எனவே இந்த திட்டத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொண்டு வருவாரா என பேரவைத் வாயிலாக அறிய விரும்புகிறேன். அந்த கோரிக்கை பற்றி ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஆண்டு அதற்கு வேண்டிய நடவடிக்கை ஆய்வு எடுத்துக் கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் தமிழரசி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் தாயிலம் கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் துறையினுடைய அமைச்சர் அவைத்தலைவர் அவர்களுக்கு என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தொகுதியில் கேட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாண்பு அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்தமைக்கு நன்றி கூறி, என்னுடைய தொகுதியில் மலவாரநெந்தல், செம்பியாரநெந்தல், இடைக்காட்டூர், 18ஆம் கோட்டை ஆகிய பகுதிகள் 1000 ஏக்கர் பாசன விவசாயத்திற்கு பயன்படும் முகமாக ஒரு தடுப்பணை திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை பணியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தாயிலத்தோடு விரைவாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அன்போடு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, அப்படியே ஆகட்டும். மாண்புமிகு உறுப்பினர் கே ஏ பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி வடக்கு பிச்சாவரம் கிராமத்தில் உப்பனாற்றின் குறுக்கே சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ரெகுலேட்டர் தற்போது மிகவும் சேதமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது. எப்பொழுது உடையும் என்கிற சூழ்நிலையில் இதனால் கடநீர் உட்புகுந்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பாதிக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு ரெகுலேட்டர் ஒன்றை கட்டித்தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். Honorable Speaker, I want to submit one thing. Those who want to raise the supplementary question, that question must be related to the main question. Then only we can give answer. But one gentleman asking Ramanathapuram, another gentleman asking Kummudipundi, entire different. We are no all particulars are here. So I am a request of supplementary. Those who want to write a supplementary should ask the connected with this main question. ரொம்ப சரியா சொன்னீங்க. இருந்தாலும் உங்க மேல எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு நம்பிக்கை. தமிழ்நாடு முழுவதும் ஓடக்கூடிய ஆறுகள், அணைகள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குங்கிற நம்பிக்கையில பண்ணாங்க. நன்றி. நீங்க எழுதி கொடுங்க சார். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.